பாருங்கள், ப்ளவுஸில் வந்து நம்ம பேக் சைட் பீஸ் தான் வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ வந்து கீழே வந்து நம்ம மடித்து அடிக்க போகிறது இல்லை, இதை வந்து அப்படியே திருப்பி தான் அடிக்க போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். இது வந்து மெயின் கிளாத்தில் வந்து இது ஃப்ரண்ட் சைடு வந்து மேலே வர்ற மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து லைனிங் கிளாத்து. நம்ம லைனிங் கிளாத்தை மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம இது வரலும் மடிச்சடிக்கணும்னு சொல்லி ஒரு சிசர் கட் கொடுத்து வச்சுருக்கோம். பார்டர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், அதே மாதிரி நான் இந்த பக்கம் சைடும் சிசர் கட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த பார்டர் டிசைனில் வர்ற மாதிரி வச்சு நீங்கள் நேர் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், லைனிங் கிளாத்தை மட்டும் நான் விரித்து மேலே ஒரு படிமான தையல் போட்டுருக்கேன். பாருங்க, இதை வந்து இப்படி ரெண்டாக மடித்து மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம் மெயின் கிளாத்தில். மெயின் கிளாத்து எட்ஜில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம கீழே வந்து தையல் போட்டாச்சு. இப்போ திருப்பி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, லைனிங் கிளாத்தில் மேலே சுற்றி வரவும் தையல் போட்டுக்கலாம். எந்த சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே லைனிங் கிளாத்தில் சுற்றி வர அடிச்சுட்டு மீதி உள்ள மெயின் கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது கரெக்டாக மெயின் கிளாத்தை மட்டும் கட் பண்ணுங்கள், லைனிங் கிளாத்தை கட் பண்ணிடாதீங்க. பாருங்கள், நம்ம வந்து சுற்றி வரோம் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே வந்து பேக் சைடில் வந்து 2 டாட் பிடிப்போம். அது எப்படின்னு தான் பார்க்கலாம். பாருங்கள், பேக் சைட் பீஸை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்குங்க. ஷோல்டர் நேரு இதையும் 2ஆக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு நெகத்தால் கீறி விட்டுட்டு இந்த மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கே தான் டாட் பிடிக்க போகிறோம். இங்கே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம், இங்கே தான் டாட் பிடிக்க போகிறோம். பாருங்கள், டாட் பிடிக்கும்போது இந்த மாதிரி நேரு கிளாத் அப்படி எடுத்து விட்டுட்டு இங்கே மடிச்சிருக்கும் போதும் 2 கிளாத்து ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாட் பிடிக்க ஆரம்பிங்க. ஹைட்டு வந்து நான் 3 இன்ச் வைக்க போகிறேன்.
இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி நீங்கள் டாட் பிடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் சைடும் டாட் பிடிச்சிக்கலாம். பாருங்க நீட்டாக இருக்கும்.